வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்புகள பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இல்லையா? நாம ரொம்ப சாதாரணமா பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய வரலாறு, தத்துவம் எல்லாம் இருக்கு. அதான் வருஷா வருஷம் வீட்ல விளக்கேத்துறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கான்னு யோசிச்சதே இல்ல. ம். இன்னைக்கு நாம பண்ண போறது இதுதான். கார்த்திகை தீபம்ங்கிறது வெறும் விளக்கேத்துற ஒரு சடங்கு இல்ல. அது ஒரு ஞான பண்டிகைன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஞான பண்டிகை. அப்போ அந்த ஞானம்னா என்ன? நெருப்புக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம முன்னோர்கள் நெருப்பை எப்படி பார்த்தாங்க? அது பிரபஞ்சனத்தோட இயக்கத்த பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆழமா அலசி பார்க்க போறோம். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். இந்த ஞான பண்டிகைங்கிற வார்த்தை விளக்கேத்துறதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? உங்க குறிப்புகள்ல மையமா இருக்கிறது நெருப்பு, அதாவது அக்னி. அது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுங்கிறத தாண்டி ஏன் அத பரம்பொருளோட வடிவமாமே பாக்குறாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி நெருப்புன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வெளிச்சம். ஆமா. ஆனா வெளிச்சத்தை விட முக்கியமானது அது கொடுக்கிற வெப்பம். அந்த வெப்பம் தான் உயிரோட ஆதாரம். நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல சூடு இருக்கிற வரைக்கும் தான் உயிர். அதேதான். அந்த வெப்பம் போயிடுச்சுன்னா அது வெறும் சவம். இது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா படைப்புக்குமே இதுதான் விதி. நீங்க சொல்றத கேட்டா இது இப்போதைய விஞ்ஞானத்தோட ரொம்பவே ஒத்துப்போற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? பிரபஞ்சம் ஒரு பெரிய நெருப்பு பந்தா இருந்து ஒரு பெருவெடிப்புல, அதாவது பிக் பேங்ல தான் உருவாச்சுன்னு தானே விஞ்ஞானமும் சொல்லுது. கரெக்ட். அதுதான் உங்க குறிப்புகளும் அழகா சுட்டி காட்டுது. அன்றைய ஞானிகள் இத ஒரு தத்துவமா, ஒரு தரிசனமா பார்த்திருக்காங்க. ஓ. சூரியன் ஒரு நெருப்பு கோளம், நாம வாழ்ற பூமியோட மையமே ஒரு நெருப்பு குழம்பு தான். ஒவ்வொரு உயிரும் ஒரு வெப்பத்துல தான் கருவாகி உருவாகி வாழுது. உண்மைதான். கடைசியில நம்ம வாழ்க்கை முடிஞ்சதும் இந்த உடல் நெருப்புக்கே திரும்பவும் போகுது. அப்போ நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற வாழ்க்கையை இயக்குறதே இந்த நெருப்பு தான். இது உணர்ந்ததால தான் அவங்க நெருப்ப வெறும் பொருளா பார்க்காம ஒரு தெய்வீக சக்தியா பார்த்தாங்க. அப்போ இந்த நெருப்பு வழிபாடுங்கிறது இப்போ சமீபத்துல வந்ததில்ல. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமா வேத காலம் வரைக்கும் போகுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமாம். அதுலயும் முதல் வேதமான ரிக்வேதம் அக்னிய போற்றி ஆரம்பிச்சு அக்னிய போற்றியே முடியுதுங்கிற தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமாம். அதுதான் இதுல இருக்கிற உச்சபட்சமான விஷயம். ரிக்வேதத்தோட முதல் மந்திரமே அக்னிமீலே புரோஹிதம்னு தான் தொடங்குது. ஓ. உங்க குறிப்புகள்ல அதோட தமிழாக்கம் இருக்கு. அக்னியே, நீதான் எங்க புரோஹிதன், யாகத்தோட தேவன், செல்வங்களை எல்லாம் தர்றவன் அப்படின்னு இறைஞ்சிடுறாங்க. புரோகிதன்னா ஒரு வழிகாட்டி மாதிரியா? ஆமா, வழிகாட்டி. இன்னும் சொல்லப்போனா ஒரு மீடியேட்டர். அதாவது மனுஷங்க யாகத்துல கொடுக்கிற ஆகுதிகளை தேவர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு தூதுவான அக்னிய பாக்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆரம்பமே இப்படி இருக்குன்னா அதோட முடிவு எப்படி இருக்கு? அங்கேயும் அக்னிக்கு இதே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. வேதத்தோட இறுதியிலையும் சக்தி மகனே, உன்னோட மங்களகரமான அருளத்தான் நாங்க கேக்குறோம் அப்படின்னு அக்னிகிட்டயே சரணடைறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே அக்னிதான். ஆமா. இந்த உலகம், உயிர்கள் எல்லாத்தையும் இயக்குறதே அக்னிதான் அன்ன புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதுல இன்னொரு ஆழமான தத்துவமும் இருக்கு. உங்க குறிப்புல ஒரு வரி வருது, அறிவும் அறிபடு பொருளும் அறிபவனும் ஒன்றாகும் நிலை. ஆமா, அத படிச்சேன். ஆனா அதோட ஆழம் சரியா புரியல. அத்வைத நிலைன்னு சொல்லியிருந்தது. கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ம் சுருக்கமா சொல்லணும்னா அது எல்லாம் ஒன்றேன்னு உணர்ற நிலை. எல்லாம் ஒன்றே. ஆமா. யாகம் பண்ணும்போது யாகம் பண்றவர், அதாவது அறிபவன், வணங்கப்படும் நெருப்பு, அதாவது அறிபடு பொருள், அப்புறம் அந்த யாகத்தோட நோக்கம், அதாவது அறிவு. இந்த மூணும் தனித்தனி இல்ல. ஓகே. எல்லாமே அந்த ஒற்றை பரம்பொருளோட வெளிப்பாடு தான் உணர்றது தான் அது. நான் கடவுள் அன்ன பேதம் இல்லாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு கலக்கிற ஒரு அனுபவம். நெருப்பு அப்படி எல்லாத்தையும் ஒண்ணாக்குதுன்னு நம்புனாங்க. வாவ், இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வெறும் யாகங்களோட பெரிய ரிஷிகளோட மட்டும் நின்னுடாம சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கும் வந்திருக்கு இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. கல்யாணம் மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்ல கூட நெருப்பு மையமா இருக்கு. ஆமா. நெருப்ப சாட்சியா வச்சு பண்ற சடங்குகளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன்னா நெருப்புக்கு தூய்மைப்படுத்துற சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அது மாசுகளை எரிச்சிடும். அதேதான். அதுகிட்ட போடுற எதையும் அது சுட்டெரிச்சு சாம்பலாக்கிடும்.
அதனால நெருப்பு முன்னாடி கொடுக்கிற வாக்குறுதி ரொம்ப புனிதமானதா, மீற முடியாததா கருதப்படுது. உங்க குறிப்புல சொன்ன மாதிரி அக்னிக்கு சப்த ஜிஹ்வா, அதாவது 7 நாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. 7 நாக்குகளா? ஆமா, அது அதோட அளவற்ற சக்தியையும் அது எதையும் தன்னுள் ஏத்துக்கும் தன்மையையும் குறிக்குது. சரி, அக்னியோட வாகனம் ஆட்டுக்கிடான்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சிங்கம், புலி மாதிரி பெரிய மிருகங்கள் இல்லாம ஆட்டுக்கிடாவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? ஹஹா, முதல்ல கேட்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற குறியீடு ரொம்ப யதார்த்தமானது. அப்படியா? ஆட்டுக்கு எப்பவுமே தீராத பசி இருக்கும். அது ஒரு இடத்துல மேய ஆரம்பிச்சா அங்க இருக்கிற புல் பூண்ட சுத்தமா முடிச்சிட்டு தான் போகும். ஆமா. அது மாதிரி தான் நெருப்பும் தன்னிடம் இடப்பட்டதை முழுசா எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம ஆடு எப்பவும் பின்வாங்காது, ரொம்ப வேகமா இனப்பெருக்கம் செய்யும். இந்த குணங்கள் எல்லாம் பரவக்கூடிய, எதையும் மிச்சம் வைக்காத நெருப்போட குணங்களோட அப்படியே பொருந்துது. ஓ, அப்போ அவங்களுடைய குறியீடுகள் எல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமா மட்டும் இல்லாம வாழ்க்கையை உன்னிப்பா கவனிச்சு அதுல இருந்தும் வந்திருக்கு. மிக சரியா சொன்னீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப நாம நெருப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த விழாவுக்கு கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஏதாவது வானியல், அதாவது அஸ்ட்ரானமி அறிவு இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுதான் நம்ம முன்னோர்களோட வானியல் அறிவுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். சொல்லுங்க. ஜோதிடப்படி 27 நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன், அதாவது அக்னி. அது மட்டுமல்லாம கார்த்திகை மாசத்துல சூரியன் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்துல பயணிக்கும். ஓ, அதனால அக்னிக்குரிய நட்சத்திரம் அக்னிக்குரிய மாதத்துல வர்றதால இந்த நாளை அக்னிய வழிபடுறதுக்கு உகந்த நாளா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இது தற்செயலா நடந்தது இல்ல. ஒரு கிருத்தியமான வானியல் கணக்கு இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமா. இதே மாதிரி அக்னி நட்சத்திரம்னு சித்திரை மாசத்துல சொல்றோமே, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? அருமையான கேள்வி. ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சித்திரை மாசத்துல சூரியன் கார்த்திகை நட்சத்திர கூட்டத்துக்கு ரொம்ப உச்சகட்ட நெருக்கத்துல இருக்கும். அதனால தான் அந்த காலகட்டத்துல வெயில் உச்சமா இருக்கு. அத அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம். கரெக்ட். கார்த்திகை மாசத்துல அதுக்குரிய தூரத்துல இருக்கும்போது அதை நாம தீபத் திருவிழாவா ஒரு கொண்டாட்டமா மாத்திக்கிட்டோம். ஒன்னு இயற்கையோட உக்ரத்தை காட்டுது, இன்னொன்னு அதே சக்தியை நாம ஞானமா கொண்டாடுறோம். இது முருகப்பெருமான் வழிபாட்டோடு நெருக்கமா தொடர்பு படுத்தப்படுதே. ஆமா, உங்க குறிப்புகள் அதை ரொம்ப தெளிவா விளக்குது. சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து அக்னி பிளம்பா தோன்றினவர் தான் முருகன். ஓ, ஆமாம். அதனால முருகனே அக்னியோட வடிவம். அவரை எடுத்து வளர்த்தவங்க 6 கார்த்திகை பெண்கள். அதனால கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் ஒரு சிறப்பான பிணைப்பு இருக்கு. அப்போ நாம அன்னைக்கு ஏத்துற சொக்கப்பனே, அந்த சொக்கப்பனை கூட சிவனே ஆதி அந்தமில்லாத ஒரு பெரிய ஜோதி பிழம்பா நின்ன புராண கதையத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த வருஷம் நாம வீட்ல விளக்கேத்தும் போது இந்த ஆழமான அர்த்தங்களோட எப்படி நம்ம இணைச்சுக்கிறது? அதுக்கு உங்க குறிப்புகள் ஏதாவது நடைமுறை வழிகாட்டுதல் இருக்கா? இருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா அர்த்தமுள்ள வழிகாட்டுதல்கள். முதல்ல மண் விளக்குகளை பயன்படுத்த சொல்லுது. மண் விளக்குகள். ஆமா, இது பஞ்சபூத தத்துவத்தை விளக்குது. மண் விளக்கு பூமி தத்துவம், அதுல ஊத்துற எண்ணெய் நீர் தத்துவம், அதுல போடுற திரி ஆகாய தத்துவம், எரியிற நெருப்பு அக்னி தத்துவம், அதனால உருவாகிற காத்து வாயு தத்துவம். அடையப்பா, ஒரு சின்ன அகல் விளக்குக்குள்ள முழு பிரபஞ்சத்தோட தத்துவத்தையும் அடக்கிட்டாங்க. ஆமா, நாம ஏதோ அழகா இருக்கணும்னு விளக்கேத்துறோம். ஆனா அதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கு. நம்ம கையில ஒரு சின்ன பிரபஞ்சத்தையே ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த உணர்வு வருதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம நெய், நல்லெண்ணெய் மாதிரி இயற்கையான எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அதிலிருந்து வர்ற அதிர்வலைகள் நம் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுது. ரசாயனம் கலந்த மெழுகுவர்த்திகள் அந்த மாதிரி நல்ல விளைவுகளை தராது, சூழலுக்கும் கேடுன்னு உங்க குறிப்பு சொல்லுது. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு விளக்கேத்துற அந்த ஒரு நொடியில நாம என்ன உணரணும்? இதோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? இதோட உச்சகட்டமான சாராம்சம் நாம ஆரம்பத்துல பேசின அந்த 3 நெருப்புகளையும் ஒன்னா உணர்றது தான். 3 நெருப்புகளா? ஆமா, முதல் நெருப்பு நம்ம உடம்புக்குள்ள உயிரா இயங்கிட்டு இருக்கிற அக்னி. சில பேர் அதை குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நெருப்பு நாம வெளியில ஏத்தி வச்சிருக்கிற இந்த விளக்கின் அக்னி. சரி. மூன்றாவது நெருப்பு இந்த முழு பிரபஞ்சத்தையும் சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பரம்பொருளோட மகா அக்னி. இந்த 3ம் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்ற பேரொன்மையை உணர்ற தருணம் தான் கார்த்திகை தீபம். இது கேட்கவே ஒரு தியான அனுபவம் மாதிரி இருக்கு. ஆமா,
யஜுர்வேதத்துல ஒரு ஸ்லோகம் வருது. உங்க குறிப்புகள்ல அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் ரொம்ப அழகானது. என்ன சொல்லுது? அக்னியே, யார் ஒருத்தர் தன்னோட வீட்ல உன்னை ஏத்தி வச்சு உன்னை மதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாவும் அவங்க தாராள மனசு படைச்சவங்களாவும் இருக்கட்டும், அவங்களோட எல்லா நாட்களும் ஆனந்தமா அமையட்டும் அப்படின்னு அது ஆசீர்வதிக்குது. வாவ்! ஒரு சின்ன விளக்கேத்துறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிற ஒரு நிகழ்வா மாறுது. அதேதான். ஒரு சின்ன அகல் விளக்குல ஆரம்பிச்சு வேதம், வானியல், தத்துவம், பிரபஞ்சத்தோட உருவாக்கம் வரைக்கும் ஒரு பெரிய பயணமே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா. கார்த்திகை தீபம்ங்கிறது வெறும் வெளியில இருக்கிற இருட்ட விரட்டுற வெளிச்சம் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட விரட்டுற ஞான ஒளிங்கிறத உங்க ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. நிச்சயமா. அந்த அக்னி வெளியில இந்த உலகத்தை எப்படி இயக்குதோ அதே மாதிரி நமக்குள்ள ஞானமா ஆற்றலா இருந்து நம்மையும் இயக்குது. பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்கும். ஆனா நெருப்பு மட்டும்தான் எப்பவும் அசைஞ்சுகிட்டே மேல போய்கிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல நிக்காது. அந்த ஓயாத ஆற்றலையும் மேல் நோக்கி போற ஞானத்தையும் அடையிறது தான் இந்த பண்டிகையோட உண்மையான நோக்கம். இந்த உரையாடலிருந்து உங்களுக்காக ஒரு சிந்தனை. விஞ்ஞானத்துல ஆற்றல் அழிவின்மை விதின்னு ஒன்னு இருக்கு. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆமா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தத்தான் முடியும்னு சொல்லுது. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நெருப்பு தான் பிரபஞ்சத்தோட மூலம், அதுதான் பின்னாடி நீர், நிலம், காற்று, உயிர்னு பல வடிவங்களா மாறுச்சுங்கிற இந்த வேதகால தத்துவம் இந்த நவீன விஞ்ஞான விதியோட ஒரு தத்துவ வடிவம் மாதிரி இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமான ஒப்பீடு இது. இது மாதிரி இன்னும் எத்தனை பழங்கால ஞானங்கள் இன்றைய அறிவியலோட மொழியில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க.